இந்த உலகத்திலேயே மிகவும் அழுக்கான மனிதர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஜாம்பிகள் அழிக்க ஒரு ராணுவமே உருவாகிட்டு இருக்கு. மனிதர்களுடைய காதுகள் யானையுடைய காதுகள் அளவுக்கு வளரக்கூடியதுன்னு சொன்னா நம்புவீங்களா? அந்த காலத்துல டைனோசர்ஸ் பாறைகளை சாப்பிடும். இந்த மாதிரி சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1, வேர்ல்ட்ஸ் டேர்ட்டியஸ்ட் மேன். அமோ அஜி அப்படின்ற 75 வயதுடைய ஒரு மனிதர் இந்த உலகத்திலேயே மிகவும் அழுக்கான மனிதர்னு சொல்லப்படுறாரு. இவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65 வருஷமா குளிக்காமலே இருக்காராம். நீங்க ஏன் குளிக்காம இருக்கீங்கன்னு கேட்டப்போ எனக்கு தண்ணிய பார்த்தாலே கொலை நடுங்கும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு இப்படி இருக்கதான் பிடிச்சிருக்கான். இப்படி இருக்கிறப்போ தான் ஸ்ட்ராங்கா ஹெல்த்தா இருக்கிறதா உணர்றேன் அப்படின்னு சொல்றாரு. மனுஷன் பாத்தீங்கன்னா அட் அ டைம்ல 5 சிகரெட் கூட அசால்ட்டா அடிக்கிறாரு. நம்பர் 2, தி ஜாம்பி ஆர்மி. நம்ம எல்லாம் டிவில பாக்குற மாதிரி ஜாம்பிஸ்லாம் நேர்ல படையெடுத்து வந்தா என்ன பண்றது? அப்போ உண்மையாவே ஜாம்பிஸ்லாம் வருமான்னு கேட்டீங்கன்னா எனக்கும் டவுட் தான். ஆனா அமெரிக்க நாடு ஜாம்பிஸ்லாம் ஃபியூச்சர்ல வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி ஜாம்பிஸ் அழிக்கிறதுக்காகவே ஆர்மி ஃபோர்ஸை உருவாக்கிட்டு இருக்காங்க. இவங்க பண்ற ஏற்பாடுலாம் பார்த்தா கொஞ்சம் பயமா தாங்க இருக்கு. நம்பர் 3, ஸ்வீடன் நாட்டுல புதுசா கல்யாணமான ஒரு ஜோடி அவங்களோட மேரேஜ் ரிங்க அவங்களுடைய கேரட் தோட்டத்துல தொலைச்சிருக்காங்க. அந்த ரிங்க கடைசி வரை தேடிட்டு கிடைக்கலன்னு சொல்லி விட்டுட்டாங்களாம். அப்புறம் 16 வருஷம் கழிச்சு அவங்களுடைய தோட்டத்துல கேரட்டை பறிக்கும் போது ஒரு கேரட்ல அந்த ரிங் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பார்த்து அவங்க ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்களாம். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதை அவங்களாலேயே நம்ப முடியலன்னு சொல்றாங்க. நம்பர் 4, நம்ம எல்லாருக்குமே டாய்லெட் பேப்பர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு தெரியும். குறிப்பா மேற்கத்திய நாடுகள்ல இந்த டாய்லெட் பேப்பர்ஸ் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு டவுட்டுங்க, டாய்லெட் பேப்பர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு அலசி ஆராயும் போது டாய்லெட் பேப்பர்ஸ்க்கு பதிலா காஞ்சு போன சோளத்தை யூஸ் பண்ணிருக்காங்க. அதை எப்படி யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும். வாங்க வேற டாபிக் போலாம். நம்பர் 5, நம்ம நிறைய படத்துல எல்லாம் டைனோசர்ஸை பார்த்திருப்போம். பொதுவா இந்த மாதிரியான கொடூர விலங்குகள்லாம் டன்ஸ் கணக்குல விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடும். அப்படி டன்ஸ் கணக்குல சாப்பிடுற உணவுகளை எப்படி டைஜஸ்ட் பண்ணிருக்கோம்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்காங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது பெரிய பெரிய பாறைகளை விழுங்கி தான் சாப்பிட்ட உணவுகளை டைஜஸ்ட் பண்ணிக்கோன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்பர் 6, நம்ம நாட்டுல பொதுவா பிச்சை எடுக்கிறவங்களுக்கு ₹1 இருந்து ₹100 வரைக்கும் கூட சில பேர் போடுவாங்க. ஆனா ஸ்வீடன் நாட்டுல பிச்சை எடுக்கிறவங்க டாக்ஸ் கட்டுற அளவுக்கு அந்த நாட்டு மக்கள் தானம் பண்றாங்கன்னா பாத்துக்கோங்க. பொதுவா அந்த நாட்டு மக்கள் நிறைய பேர் ரொம்ப கைண்டா இருப்பாங்களா. சோ பிச்சை எடுக்கிறவங்க கேட்டாலே கட்டுக்கட்டா பணத்தை தானம் பண்ணுவாங்களா. சோ இதுக்காகவே ஸ்வீடன் கவர்மெண்ட் பிச்சை எடுக்கிறவங்க கண்டிப்பா டாக்ஸ் கட்டணும், அப்புறம் பிச்சை எடுக்கிறதுக்கு லைசன்ஸ் வாங்கணும்னு ஒரு சட்டத்தை போட்டிருக்காங்களாம். நம்பர் 7, இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடூர குணம் படைத்தவர்னு சொல்லப்படுறவர் தான் அடால்ஃப் ஹிட்லர். ஆனா அவரு பூனையை பார்த்தாலே தெரிச்சு ஓடுவாராம். அவருக்கு பூனைன்னா அவ்வளவு பயமா. ஏன்னு கேட்டீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே ஹிட்லருக்கு பூனையை பார்த்து பயப்படுற ஐலுரோபோபியா அப்படின்ற நோய் இருந்திருக்கா. அப்போ எதிரிகளுக்கு ஹிட்லருக்கு துப்பாக்கி தேவையில்லை, ஒரு பூனைக்குட்டி இருந்தாலே போதும். நம்பர் 8, நம்ம எல்லாருக்குமே நம்ம ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் இல்லாம கிளியரா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். ஆனா சில பேர் ஒரு சின்ன பிம்பிள்ஸ் வந்தாலே ஏதோ உயிரே போன மாதிரி அப்செட் ஆயிடுவாங்க. அவங்களுக்குலாம் ஒரு டிப் சொல்றேன் கேளுங்க. அதாவது நம்ம கையை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தாலே போதும், அந்த ஒரு பிம்பிள்ஸ் இருக்கும் போதே சரியாயிடும். நம்பர் 9, நம்ம உடம்புல உள்ள பாகங்கள் 21 வயது வரைக்கும் வளரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வளர்ச்சி நின்றுடும். ஆனா நம்ம இறக்கும் வரை வளரக்கூடிய ஒரே பாகம் நம்ம காதுகள். ஒருவேளை நம்ம ஆயுட்காலம் 1000 ஆண்டுகள் அப்படின்னா காதுகள் யானையுடைய காதுகள் போல கூட மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 10, சைனீஸ் சோல்ஜர்ஸ் எல்லாருக்குமே அவங்க காலர்ல ஒரு பின்னை குத்திடுவாங்களாம். அவங்களுடைய தலை கொஞ்சம் குனிஞ்சா கூட அந்த பின்னு அவங்க கழுத்தை குத்திரும். இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனீஸ் சோல்ஜர்ஸ் தலை குனிய கூடாதான். நம்பர் 11, இந்த உலகத்துல முதல்ல எக்ஸாம் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தவர் அமெரிக்காவை சேர்ந்த ஹென்ரி ஃபிஸ்டல் அப்படின்ற ஒரு பிசினஸ் மேன். என்னதான் அமெரிக்கா கான்செப்டை கொண்டு வந்தாலும் முதல்ல ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ்ல எக்ஸாம் வைக்க சொன்னது சைனா தான் முதல்ல எக்ஸாம்ஸை ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ்ல கண்டக்ட் பண்ணாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே ஷேர் பண்ணுங்க.